ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நேற்று நைட்டு அப்படின்னு ராணி கேட்கும்போது அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்னு அரசு சொல்லியிருப்பாரு. இங்கே ஹீரோ ராணிக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இவன் ஏதோ நம்மக்கிட்ட வேணும்னே நாடகம் நடத்துகிறான் அப்படின்னு அரசர் திட்டிக்கிட்டே தன்னோட அறைக்கு வந்து பப்பரை பேன் காலை விரிச்சிட்டு படுக்கிறா. அந்த டைமில் ராணியோட அசிஸ்டன்ட் அந்த பணிப்பெண் வந்து கை கால் அமுத்தி விட்டுட்டு, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இதை பார்க்குற ஹீரோ ராணி, இவ்வளோ நடந்ததுல உருப்படியான ஒரு விஷயம், உன்னை எனக்கு அசிஸ்டன்ட் தான் போட்டது அப்படின்னா அவ கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். இதே டைமில் பெரிய ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராணி முதல்ல நல்லா தான் நடந்துட்டு இருந்தா, இப்போ அந்த ஏரியில் குதிச்சு எழுந்ததுக்கப்புறமா அவளோட அந்த ஞாபகங்கள் மறந்ததுக்கப்புறமா அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை. முதல்ல ராணிக்கு அரச குடும்பத்து பெண் எப்படி நடந்துப்பா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ ராணி கூட இருக்கிற அந்த லேடி சோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் ராணிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. இந்த ஹீரோ ராணி கூட இருக்கிற லேடிஸும் ஓகேன்னு சொல்லிட்டு ராணியோட ரூமுக்கு வந்து பார்த்தா, இங்கே ராணி நல்லா அந்த பனிப்பெண் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்க்குற அந்த லேடிஸும் கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்கள மாற்றுறதுன்னு சொல்லிக்கிட்டே, ராணி இங்கே பாருங்க, உங்களுக்கு மானஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க, அரச குடும்பத்து பெண் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க சொல்லி பெரிய ராணி உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு லேடிஸோ சொல்கிறாங்க. யாரு, எனக்கு லண்டனில் கிராஜுவேட் பண்ண எனக்கு மானஸ்னா என்ன தெரியல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணுமா தான் நடந்துட்டுருக்கேன், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ ராணி கேட்குறான். என்ன நீ அடக்க ஒடுக்கமான பொண்ணா அப்படின்னு லேடிஸோ மனசில் நினச்சிட்டு, இங்கே பாருங்க ராணி, உட்காரும்போது புத்தா ஸ்டைலில் எப்போவுமே நேராக நிமிர்ந்து உட்காரணும், நடக்கும்போது பாதம் கால் தரையில் படுற மாதிரி தெரியக்கூடாது, காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கணும், அதை விட முக்கியமாக சாப்பிடும்போது வாயை சின்னதாக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது, இப்போ முதல்ல என்னை சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா ஹீரோ ராணி. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு அரசர் பேரை சொல்லி கத்துற மாதிரியோ அரசர்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரியோ தோணுது. இங்க ஹீரோ ராணிக்கு சாப்பிட்டதெல்லாம் அப்படி நெஞ்சில அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்து சுத்தி இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாம், ஐயோ ராணிக்கு யாரோ விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. ராணியை போட்டு உழுக்குன்னு உலுக்கி தட்டுன்னு தட்டி சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் துப்ப வச்சுட்டு இருக்காங்க. அச்சோ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ ராணி எந்திரிச்சு நின்று இப்போதான் யோசிச்சு பார்க்குறா. அப்படின்னா இந்த அரசருக்கு இந்த உடம்புல இருக்கிற பொண்ணை பிடிக்கல, அதனால தான் அந்த முதல் ராத்திரி அன்னைக்கு அவர் கம்முன்னு போய் படுத்து தூங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ராணியும் முதல்ல சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுங்க அப்படின்னு அவசரப்படுத்திட்டு இருக்கிறதுனால மட்டும்தான், அதனால தான் இந்த அரசர் ஏதோ நடிச்சிட்டு இருக்கான். இதுபடி பார்த்தா இந்த அரசர் நம்மளை எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம கற்புக்கு எந்த களங்கமும் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா ஹீரோ ராணி. உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், பழைய நிலைமைக்கு வந்து துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹீரோ ராணியோட அசிஸ்டன்ட் பொண்ணு, அச்சச்சோ ராணிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. அச்சச்சோ எனக்கு ஒன்றும் இல்லடா செல்லம் அப்படின்னு அந்த பனிப்பெண்ணை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ராணி. முதல்ல இந்த ஏரியில் தண்ணியை நிரப்பி நம்ம ஊர் போய் சேரணும் அப்படின்னு ஹீரோ ராணி பெரிய ராணியை பார்க்க வந்திருக்கான். இந்த மாதிரி அந்த ஏரியில் தண்ணியை நிரப்பணும் அப்படின்னு ஹீரோ ராணி பெரிய ராணிகிட்ட கேட்கும்போது, நீ என்னைக்கு ஒரு இளவரசரை பெற்று கொடுக்க போகிறதா எனக்கு ஒரு நியூஸ் வருதோ அன்னைக்கு தான் நான் ஏரியில் தண்ணியை நிரப்பேன் அப்படின்னு பெரிய ராணி சொல்லிடுறாங்க. அதனால் நீ இனிமேல் 7 நாள் தொடர்ந்து நைட்டு அரசர் கூட மட்டும்தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பெரிய ராணி சொல்லிடுறாங்க. இங்கே இந்த பெரிய ராணி அரசர் கூட ஹீரோ ராணியை கோத்து விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சின்ன ராணி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அரசரோட காதலியான ஹினாவை வர சொல்லி, நீ தான் இனிமேல் அரசர் கூட இருக்கணும், அரசரை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹினா என்ன சொல்றா அப்படின்னா, நான் ஒன்றும் அதுக்காக இங்கே வரல, அரசரை வழி நடத்துறதுக்கான ஒரு பொறுப்புக்காக மட்டும்தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன ராணியோட மூக்கை உடச்சி விட்டு ஹினா எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கா. இந்த ஹினா என்ன பண்ணுறான்னா அந்த ஏரி பக்கத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு ராணி விழுந்தப்போ ஹினாவும் அங்கே தான் இருந்திருக்கா. ஹினா கிட்ட ஏதோ சொல்லிட்டு தான் அந்த ராணி ஏரியில் குதிச்சிருக்கா. ஆனால் அங்கே உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு தெரியல. கரெக்டாக அந்த டைமில் அந்த ஹினாவோட பணிப்பெண் ஒருத்தி வர்றா. உங்களுக்காக தான் ராணியாகிற தகுதி எல்லாமே இருக்குது, ஆனால் போயும் அந்த ராணியை போய் ஆக்கிட்டாங்களே இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, ராணியும் ராஜாவுக்கு நிகரான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்கள திட்டக்கூடாது, அவங்களுக்கான கரெக்டான மரியாதையை கூடு அப்படின்னு ஹினா சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ராணியும் அரசரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ ராணி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னா, 7 நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏரியில் தண்ணியை நிரப்பிட்டு இங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது நம்ம ஏரியாவுக்கு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு அரசர்கிட்ட கேட்குறான் ஹீரோ ராணி. அரசி பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா, என்னென்னு சொல்லு அப்படின்னு அரசர் சொல்லும்போது, நம்ம 2 பேரும் இன்னையிலேருந்து நோ டச்சிங் ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஹீரோ ராணி சொல்ல,
என்னால் முடியவே முடியாது. உடனே அரசர் சொல்கிறாரு, யோ இப்போதானே ஐயா சொன்னேன் நீ எதாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு, அதுக்குள்ளே இப்படி சொல்கிற அப்படின்னு ராணி கேட்கும்போது, முதல்ல நீ சொன்னது என்னங்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. ஓ அப்படி சொல்லு தெளிவா அப்படின்னு ஹீரோ ராணி சொல்லிட்டு, நான் இங்கேயே இந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன், நீ உனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ராயல் ரூமில் போய் படுத்து தூங்கு அப்படின்னு ஹீரோ ராணி சொல்கிறா. ஆனால் வேணுன்னே அரசர் குறும்பா சிரிச்சிட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீ என்கிட்டயே விளையாடுறியா, உனக்கு தான் இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காதே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, ஓகே அரசருக்கு விருப்பம்னா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு அவளோட ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான் ஹீரோ ராணி கலட்டுறதுக்கு. இதை பார்க்குற அரசோட ஃபேஸ் அப்படியே மாறிடுது. கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.